ஆஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஜோதிடத்துல நவகிரகங்களோட தலைவரா சூரிய பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய மாதம் தான் தமிழ் மாதம். அந்த வகையில ரிஷபராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த வைகாசி மாதம் இருக்குது. இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வைகாசி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. வைகாசி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில புதனும் வராரு. வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில செவ்வாய் வராரு. வைகாசி மாதம் 27ஆம் தேதி மிதுன ராசியில புதன் இருக்கிறாரு. வைகாசி மாதம் 31ஆம் தேதி மிதுன ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. நவகிரகங்களோட மாற்றத்தால 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை நாம பார்த்தோம் அப்படின்னா, தைரிய வீரியஸ்தானத்துல சனி, சுகஸ்தானத்துல செவ்வாய், ராகு, பஞ்சமஸ்தானத்துல புதன், சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்துல சூரியன், குரு, அஷ்டமஸ்தானத்துல சந்திரன், தொல்ஸ்தானத்துல கேது அப்படின்னு இந்த வைகாசி மாதத்துல கிரகங்களோட நிலை எல்லாமே இருக்குது. தனுசு ராசிக்காரர்கள் எப்பவுமே எதையும் ஒரு முறை பார்த்தாலே அதை கிரகித்து கொள்ளும் திறமை அப்படிங்கிறது அதிகமாகவே உங்களிடத்துல இருக்கும். அதனால இந்த மாதம் முழுவதுமே உழைத்து உயர வேண்டும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நெருக்கடியான நிலையில கூட சரியான திட்டமிடலும் தீர்க்கமான முடிவும் எடுப்பீங்க. இந்த மாதத்துலலாம் திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிக்கிறதுல ஆற்றல் பெற்றவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் பயணங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. சொல்ல காப்பாற்றத்துக்கு எவ்வளவு பாடுபடணுமோ அவ்வளவு பாடுபடுவீங்க. கஷ்டப்படுறவங்க மேலே அதிகம் இரக்கம் காட்டுவீங்க. அதனாலேயே ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். உங்களுக்கு வழக்குகளெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சொன்னான குரு பகவான் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ல் குரு, ஊரில் பகை அப்படிங்கிறது வழக்கு மொழி. அதே மாதிரி பகைக்கு மத்தியில் தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். வாழ்க்கை அமைஞ்சாலும் கடைசி நேரத்தில் காரியம் அப்படிங்கிறது கைகூடி வரும். உங்களுக்கு வெளி வட்டாரத்துலலாம் உங்களுக்கு அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு மதிப்பு, மரியாதை இதெல்லாமே உயரும். குருவோட பார்வை பலத்தால் பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது. குடும்பத்தில் ஒரு சில சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வந்தாலும் ஒற்றுமை அப்படிங்கிறது குறைவு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் குரு பகவானோட சுப பார்வை கிடக்கிறதால வருமானம் அப்படிங்கிறது போதிய அளவு இருக்குது. சனி பகவானோட பார்வையும் உங்களுக்கு இருக்குது. 6ஆம் இடத்துல குரு பகவானும் அர்த்தாஷ்டமத்துல ராகுவும் இருக்குது. அர்த்தாஷ்டமத்துல ராகு செவ்வாய் சேர்க்கையும் இருக்கிறதால ஆரோக்கியத்துல பிரச்சனைகளையும், ஒரு செயலை முடிக்கணும் அப்படின்னா அதிக அலைச்சலையும், அடிக்கடி வெளியூர் பயணங்களும் சென்று வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஏற்படலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உறவினர்களுக்கு இடையே ஒற்றுமை அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். திருமண முயற்சிகள் எல்லாம் மாதத்தின் முதல்ல இடங்கள் அப்படிங்கிறது வரலாம். தவறான வரனை நிச்சயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதால தீர ஆலோசித்து முடிவெடுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே இல்லை கொஞ்சம் காலத்துக்கு அதை ஒத்தி போடுங்க. பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதால எதிரிகளோட ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது. அதனால எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்க போகுது. உங்க ராசிநாதன் குருவோடு சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதால வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியலாம். அதே மாதிரி கடன் சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு குறையும். இனிமேல் உடல் ஆரோக்கியம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். வயதானவர்கள்லாம் செரிமானம் ஆகாத உணவுகளையோ, நம் உடம்புக்கு எது ஒத்துக்கலையோ அதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு எளிதில் ஜீரணம் அடையக்கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்குங்க. தங்கம், வெள்ளி போன்ற விலையுயர்ந்த ஆபரணங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்கள் வாங்குவீங்க இந்த மாதத்தில். இதே மாதிரி கட்டிய வீடு பாதியில் நிற்குதே அப்படிங்கிற கவலை இனி இருக்காது. பூமி பிரச்சனை அப்படிங்கிறது நல்ல முடிவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம். புதனும் பஞ்சமஸ்தானத்திலேயே இருக்கிறாரு. உங்க ராசிக்கு அதிபதியான புதன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் உத்தியோகத்திலெல்லாம் தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்தி நல்ல செய்தியா இருக்கும். தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு சிந்திப்பீங்க. அப்படின்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வேலை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனை மேலோங்கிக்கிட்டே இருக்கும்.
ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம்லாம் வந்து சேரும். மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறி இந்த மாதத்தில் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொல்லை தந்த எதிரிகள், தொல்லை தந்த பணியாளர்கள்லாம் உங்களுக்கு விலகுவாங்க. சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் பூர்வ புண்ணியத்தின் பலனமாக கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து தகராறு, பாக பிரிவினை, இடம் வாங்குவது, விற்பது, அதன் மூலம் உங்களுக்கு பணத்தொகை அப்படிங்கிறது கைக்கு வந்து சேர்றது, வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா இது போன்ற செயல்களில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஜீவனகாரகனான சனி பகவான் வந்து உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு இந்த மாதம். வேலை பார்க்கும் இடத்துலலாம் அனைவரோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு நியாயமாக நடந்து கொள்ளுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளையும் கொடுப்பாங்க. தொழில் வியாபாரத்துலலாம் நியாயமற்ற போட்டிகள், வெளியூர் பயணங்கள்லாம் இருக்கும். விற்பனை மூலம் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். போட்டிகள் அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்மளால் முன்னேற முடியும். போட்டிகளையும் முறியடித்து விற்பனையை அதிகரிப்பதற்கான அவசியமான திறமை அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி செய்வீங்க. புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும். உற்பத்தியை எந்தளவு அதிகரிக்கிறீங்களோ அந்த அளவு சந்தை நிலவரத்தையும் நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து உங்களுக்கு புதிய தொடர்புகளும் அதன் மூலம் ஆர்டர்களும் கிடைக்கும். குடும்பத்திலலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதத்தில் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை அப்படிங்கிறது வந்து சேரப்போகுது. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு, மரியாதை இதெல்லாமே வரும். இந்த வைகாசி மாதம் சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மாமன் மைத்துனர் வழியிலையும் சரி, மற்றவர்களிடத்திலையும் சரி, உற்றார் உறவினர்களிடத்திலையும் சரி சுப செலவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்கள்லாம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அப்படிங்கிறது அடைவீங்க. பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு அந்தளவு இருக்கும். மற்றவர்கள் மேலே அதிக இரக்கம் காட்டுவீங்க அதிகமாக. அதனால் உங்களை ஈஸியாக ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குது. அதனால் சற்று கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள்லாம் அனைவரையும் அனுசரித்து போகிறது தான் நல்லது. கட்சி மேலிடத்தோட கனிவான பார்வை உங்கள் மீது விழப்போகுது. அதனால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். அரசு அதிகாரிகளும் உங்களுடைய நேர்மையான ஆலோசனைகளை கேட்டு நடப்பாங்க. அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடத்தில் உயர்ந்து நிற்கும் அப்படின்னே சொல்லலாம். சக கலைஞர்கள்லாம் நட்போடு பழகுவாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக கலைஞர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் திடீர்னு கோபம் வரும். அதை எல்லாத்தையும் சமாளித்து தான் நீங்கள் குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இருக்கும். எடுத்த காரியம் உடனே முடியலையே அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. அதனால் எதிர்பாராத வீண் செலவு, வீண் பழிகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால எல்லா காரியத்திலையும் சற்று கவனத்தோடு இருக்கணும். இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். உத்திராடத்தில் பிறந்தவங்கெல்லாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீண் அலைச்சல், வாடிக்கையாளர்களோட வாக்குவாதம்லாம் வரலாம். பழைய பாக்கி வசூலாவதிலெல்லாம் தாமதம் அப்படிங்கிறது வரும். இந்த மாதம் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் மன உறுதி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். இல்லைன்னா இழப்பு அப்படிங்கிறது வரலாம். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவு அப்படிங்கிறது எடுப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் ராகு கூட்டு இருக்கிறதால உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள்லாம் வரலாம். இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே நீங்கி மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். மனதில் நிம்மதியும் உண்டாகும் உங்களுக்கு.